கனவு நாயகனை இழந்துவிட்டதாக அப்துல் கலாமின் உதவியாளராக இருந்த பொன்ராஜ் இரங்கல் தெரிவித்துள்ளார். நம் கனவு நாயகனை இழந்துவிட்டோம். நான் 23ஆம் தேதி தான் அவரை சந்தித்துவிட்டு நான் அங்கிருந்து அவரோடு சேர்ந்து பேசிவிட்டு கடைசியாக பேசிவிட்டு வந்தேன். வந்து 3ஆம் தேதி நேற்று கூட பேசினார். பேசி 3ஆம் தேதி பெங்களூருக்கு ஃபங்க்ஷனுக்கு நீ வந்துரு என்று சொல்லிவிட்டு அதான் நான் கடைசியாக அவரிடம் பேசின பேச்சு. 23ஆம் தேதி பேசும் பொழுது ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கோம். நானும் அவரும் அதை பற்றி வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு 7 சாப்டர் எழுதிட்டோம். அதாவது எண்ணத்தில் நலம் இருந்தால் கனவு தமிழகம் உருவாகும் என்பதை பற்றி, புயலை தாண்டினால் தென்றல் என்ற தலைப்பில் வந்து 2 பேரும் சேர்ந்து எழுதணும். ஒரு தமிழகம் ஒரு நல்ல ஒரு அவர் கண்ட கனவு தமிழகம் மலர வேண்டும் என்று நினைத்தார். அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை வந்து அவர் சொல்லி ஒரு 7 சாப்டர் எழுதணும். அவர் எப்படி விஷன் 2020 இந்தியாவிற்கு கொடுத்தாரோ அதை போல் ஒரு தமிழகத்திற்கு அவர் கொடுப்பதற்காக ஆசைப்பட்டு அந்த டிஸ்கஷன் தான் நானும் அவரும் சேர்ந்து பண்ண கடைசி டிஸ்கஷனாக இருந்தது.